لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين. وقال نبينا صلى الله عليه وسلم: الدعاء مخ العبادة. وفي حديث البخاري: الدعاء رد القضاء والبلاء. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தன்னை வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள் நம்முடைய குடும்பத்தார் அனைவரு மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய ஒரு வார்த்தை, அத்துஆஉ முஹுல் இபாதா. உலகத்தில் நாம் எத்தனை விதமான அமல்கள் வேண்டுமானாலும் செய்யலாம். தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஜகாத் கொடுக்கலாம், ஹஜ் செய்யலாம், சதகா கொடுக்கலாம், பிற மக்களுக்கு உதவி செய்யலாம், உடலாலும் பொருளாலும் இருக்கட்டும். நாம் செய்கின்ற எல்லா நற்காரியங்கள் அதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது மனிதனுக்கு எப்படி மூளை முக்கியமோ, மனித உடல் உறுப்புகள் செயல்படுவதற்கு கண்ணாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், உடலுடைய அத்தனை உறுப்புகளும் சரியான முறையில் செயல்படுவதற்கு மூளைக்கு இரத்த ஓட்டம் எவ்வளவு அவசியமோ, மூளையினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கின்றதோ, அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அத்துஆஉ முஹுல் இபாதா, வணக்கங்களின் மூளை என்பதாக. நாம் எந்த வணக்கங்கள் செய்தாலும் அந்த வணக்கத்திற்கு மூலதனமாக இருக்கக்கூடியது துஆவாக இருக்கின்றது. துஆ இல்லாமல் எந்த ஒரு அமலையும் நம்மால் செய்துவிட முடியாது. அருமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாரின் மூலமாக அழகான துணியை கொண்டு சொல்லிவிட்டார் நமக்கு. மனிதனை மூளையில் ரத்தம் கட்டிவிட்டால் கை கால்கள் செயலிழந்து போய்விடும், சிந்தனை திறன்கள் இல்லாமல் போய்விடும். அதுவே நம்முடைய இபாதத்துகள் பலவீனமாகின்றது என்றால் முதலாவதாக நாம் நம்முடைய துஆக்களில் பலவீனமாகிவிட்டோம் என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். எத்தனை நபர்களை பார்க்கலாம், பரலான தொழுகைக்கு வருவார்கள், கையேந்த மாட்டார்கள்.
பரதான தொழுகைக்காண்டி வருவார்கள். இறைவனிடத்தில் கையேந்தி தன்னுடைய பிரார்த்தனையை, தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய வேண்டுதல்களை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க மாட்டார்கள். பலரும் பல காரணங்கள் சொல்லலாம், இதெல்லாம் காரணம் என்பதாக. எத்தனை காரணங்கள் இருந்தாலும் கூட இபாதத்துக்கு பின்பதாக துஆ செய்வது எப்பேற்பட்ட வாக்கியம் என்றால், ஹதீஸின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய 5 நேரங்கள் இருக்கின்றது. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆக்களை அங்கீகரித்தாலும் கூட எல்லா நேரங்களிலும் எங்கிருந்தாலும் நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம், சிரமம் ஏற்படுகின்றது, உடனே வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் கரங்களை உயர்த்தலாம். எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பயணத்தில் இருக்கின்றோம், பயணத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டது, உடனே நம் கையை உயர்த்தலாம். துஆ செய்வதற்காக வேண்டி இந்த இடம் என்பதாகவோ இந்த நேரம் என்பதாகவோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை. நாம் எல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் நடைமுறை என்பதாக தனியாக ஒன்றிருக்கின்றது. அரசாங்க அலுவலகங்கள் சில குறிப்பிட்ட நேரங்கள் தான் இயங்கும். நம்முடைய தேவைகளை, நம்முடைய முறையீடுகளை நாம் விட வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த நேரத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். நேரங்கள் தவறிவிட்டால் மறுநாள் வாருங்கள், இப்பொழுது உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நம்மை திருப்பி அனுப்பிவிடுவார்கள். குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள்ளாக குறிப்பிட்ட அந்த நபரை நாம் பார்த்தால் மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகள் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நிவர்த்தி செய்யப்படுகின்றது இல்லையே பிறகு. ஆனால் துஆ என்பது நாம் இறைவனிடத்தில் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ் எந்த நேரமும் ஒரு வினாடி கூட, அதை விட குறைவான நேரம் கூட நம்மை கண்காணிக்காமல் இருந்ததே இல்லை. நாம் பேசுகின்ற பேச்சுக்களை கேட்காமல் இருந்ததில்லை. நம்முடைய உள்ளங்களை அவன் கணக்கிடாமல் இருந்ததில்லை. எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆக நாம் எங்கு இருந்தாலும் சரி, எப்பொழுது இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து விட்டால் அந்த துஆக்களை அல்லாஹ் கண்டிப்பாக அங்கீகரிக்கின்றான். இருந்தாலும் கூட ஹதீஸின் குர்ஆனின் மூலமாக நாம் சில குறிப்பிட்ட நேரங்களை விளங்கிக் கொள்ளலாம். துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான சில குறிப்பிட்ட நேரங்கள் ஹதீஸின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நமக்கு வகுத்தரப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக தொழுகையில் செய்யப்படுகின்ற துஆ. அத்தஹியாத்துக்கு பின்பதாக ஸலவாத் ஓதும், ஸலவாத்துக்கு பின்பதாக துஆக்கள் இருக்கின்றது. தொழுகையில் நாம் செய்கின்ற அந்த துஆவை, தொழுகையுடைய இந்த நிலையில் நாம் செய்கின்ற அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக நமக்கு அங்கீகரித்து தருகின்றான். அது மட்டுமல்லாமல் அடுத்த வருதுவையாக பரந்தான தொழுகைக்கு பின்பதாக ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை நாம் தொழுகின்றோம். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் பரந்தான தொழுகை நாம் தொழுகின்றோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடிய பாக்கியம், பேசி நம்முடைய தேவைகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பெரும் ஹதீஸ் வருகின்றது, ஒரு மனிதனுடைய ஒரு துஆ கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்பதாகவும் ஒரு மனிதன் கேட்கின்ற ஒரு துஆக்களில் ஒரு துஆ கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுகின்றது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே பரதான தொழுகைக்கு பின்பதாக நாம் கேட்கின்ற ஒரு துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றன என்றால் ஒவ்வொரு நாளும் 5 வேளைகள் 5 துஆக்கள் கபூலாகின்றது. ஒவ்வொரு மாதமும் 150 வேளை தொழுகைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பாக்கியமாக இந்த துஆவை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கின்றார். தொழுகை நேரங்களில் தொழுகை பின்பதாக நாம் செய்கின்ற அந்த துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக அங்கீகரிக்கின்றான். அடுத்தபடியாக பார்க்கின்றோம் தஹஜ்ஜத்துடைய நேரம். பிரபலமான விஷயம், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது, அனுபவத்தில் அனுபவித்திருக்கலாம். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நாம் எதை கேட்டாலும், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி வருகின்றான். அடியாரிடத்தில் கேட்க வேண்டியது கேளுங்கள், நான் தருகின்றேன் என்பதாக சொல்கின்றான். அல்லாஹ்வை ஏலான் செய்வதான ஹதீஸில் பார்க்கின்றோம். யார் என்னிடத்தில் முறையிடப் போகின்றார்கள், முறையிடுங்கள், நான் தர தயார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய முறையீடுகளை அல்லாஹ் கேட்கின்றான். நாம் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்டாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக நம்ம துஆக்களை அங்கீகரிக்கின்றான். 3 நேரங்கள். 4ஆவதான ஒரு நேரம் இருக்கின்றது, பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நேரம். ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்பும் ஒரு துஆ அங்கீகரித்தாலும் கூட
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு பாக்கியமாக பாங்கு சொல்லப்பட்டதிலிருந்து இகாமத்து சொல்லப்படுவதற்கு உண்டான நேரம், இந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ள நேரத்தில் சுன்னத்து தொழுது விட்டு முன் சுன்னத்துகளை தொழுது விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி நிற்போமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை, ஹாஜாத்துகளை, நம்முடைய வேண்டுதலை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். கடைசியான ஒரு நேரம், சென்ற வாரத்தில் கூட சொன்னோம், ஜும்மாவுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய தருணத்திலே ஜும்மாவுடைய தினத்தன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு துவாவை கண்டிப்பாக ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் செய்யப்படுகின்ற அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். வியாழனுடைய மகரிபு முதல் வெள்ளிக்கிழமை அசர், அதாவது சூரியன் மறையும் வரையில் உள்ள நேரம் வரை, இந்த நேரங்களில் ஏதேனும் ஒரு நேரத்தில் அந்த நேரம் மறைக்கப்பட்டிருக்கின்றது. மறைக்கப்பட்டதும் அல்லாஹ் நம்முடைய இந்த உம்மத்திற்கு நியமத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்பொழுதுதான் நாம் எல்லா நேரமும் துவாக்களில் ஈடுபட்டிருப்போம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வெள்ளிக்கிழமை அன்று துவாக்களை அங்கீகரிக்கின்றான். உலமாக்கள் சொல்கின்றார்கள், குறிப்பாக ஒரு நேரம் இருக்கின்றது, 2 குதுபாக்களுக்கு மத்தியில், முதல் குதுபா இரண்டாவது குதுபாக்கு மத்தியிலே இமாம் சிறியிருக்கு அமர்வாரை அந்த நேரத்தில் செய்யப்படுகின்ற அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக அங்கீகரிக்கின்றான் என்பதாக ஹதீஸின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நாம் அதை விலகிக் கொள்ளலாம். யார் துஆ செய்தால் அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் எல்லாம் பாவிகளாக இருக்கின்றோம். நம்முடைய தேவைகளை நாம் முறையிட வேண்டும் என்றால், முந்தைய காலங்களில் முந்தைய சமுதாயம் எல்லாம் நபிமார்களை சந்திப்பார்கள். நபிமார்களிடத்தில் சென்று என்னுடைய தேவைகளை இறைவனிடத்தில் முறை வையுங்கள், அல்லாஹ் கொடுத்தால் அதுக்குண்டான பதிலை எங்களுக்கு கொண்டு வாருங்கள் என்பதாக நபிமார்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை என்பது நமக்கெல்லாம் தெரியும். அருமையானவர்களே, அப்படி இருக்க நபியுடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த உம்மத் என்ன செய்யும்? நபியுடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தொடர்பை எப்படி ஏற்படுத்தும்? முந்தைய காலத்திலாம் நபிமார்கள் இருப்பார்கள், கேட்டு வாங்கி தருவார்கள். ஒரு நபி இறந்ததற்கு பின்பதாக இன்னொரு நபி வருவார், அவர் இறந்ததற்கு பின்பதாக இன்னொரு நபி வருவார். இப்படியாக தொடர்ச்சியாக நபிமார்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக எந்த ஒரு நபி வரப்போவது கிடையாது. அப்படி இருக்க இந்த உம்மத்து அல்லாஹ்வுடன் எப்படி தொடர்பு கொள்ளும்? தேவைகள் ஏற்பட்டால் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ் தன்னை படைத்த இறைவனத்தில் எப்படி வாங்கிக் கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹ் யோசித்துத்தான் இந்த உம்மத்துக்கு துஆவை ஒரு பாக்கியமாக தந்தான். நேரடியாக நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் என்பதாக. யார் வேண்டுமானாலும் துஆ கேட்கலாம், பாவியாக இருந்தாலும் சரி, இணை வைக்காத வரையிலும், ஹராமான உணவுகளை உண்ணாத வரையிலும், நம்முடைய வியாபாரத்தில், தொழில்துறைகளில், நம்முடைய வருமானத்தில், செலவினங்களில் ஹராம் கலக்காத வரையிலும் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கண்டிப்பாக அங்கீகரிக்கின்றார். உதுஊனி அஸ்தஜிபு லகும், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை உதுஊனி அஸ்தஜிபு லகும், நீங்கள் என்னை அழைத்தால், அதாவது என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால், அஸ்தஜிபு லகும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் தருவேன். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. மனிதன் சொல்லக்கூடிய வாக்குறுதி, நாளை காலை இந்த இடத்திற்கு இந்த நேரத்தில் புறப்பட வேண்டும் என்பதாக சொல்லியிருப்பார்கள். ஒரு நபரை அழைத்திருப்பார்கள், வந்த நபர் சீக்கிரமாக வந்திருப்பார், ஆனால் அழைப்பு கொடுத்த நபர் தாமதப்படுத்துவார். 6 மணி என்றுதான் சொல்லியிருப்பார்கள், 7 மணி ஆகும், 8 மணி ஆகும். அல்லாஹ்வுடைய வாக்கு அப்படிப்பட்ட வாக்கு அல்ல. எதை சொல்கின்றானோ அதை முழுமையாக செய்து காட்டக்கூடிய வல்லமை படைத்தவன், வாக்குறுதி மீறாதவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உதுஊனி அஸ்தஜிபு லகும், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி தருகின்றான். அதே போன்று நாம் யாராக இருந்தாலும் சரி, வலிமார்களை தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பெரிய பெரிய ஷேக்மார்களை தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உலமா பெருமக்களை தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பரக்கத்திற்காக வேண்டி வேண்டாம் தேடி செல்லலாம் தவிர இவர்கள் மூலமாக தான் நாம் அல்லாஹ்வை அடைய முடியும் என்பதாக இல்லை. அல்லாஹ்வை அடைவதற்குண்டான வழிமுறைகளை தேடி வேண்டாம் செல்லலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடிய அந்த தகுதியை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தந்து விட்டான். யார் துஆ செய்தாலும், யார் கையேந்தினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமான உணவுகள் இல்லாத வரையிலும், ஹராமான உணவு இல்லாத வரையிலும், ஹராமான வியாபாரங்கள் இல்லாத வரையிலும், நம்முடைய வருமானத்தில், செலவினங்களில்
ஹராம் கலக்காத வரையிலும், இறைவனுக்கு இணை வைக்காத வரையிலும் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கண்டிப்பாக அங்கீகரிக்கின்றார். இதிலும் குறிப்பாக ஹதீஸில் வருகின்றது, ஒரு நபருடைய துஆவை நாம் பயந்து வாழ வேண்டும். அதாவது பதுவா, ஒரு நபருடைய பதுவாவை கண்டிப்பாக நாம் பயந்து வாழ வேண்டும். பதுவா என்றால் கெட்ட துவா, அதுவும் துவா தான், ஆனால் அது கெட்ட துவாவாக இருக்கின்றது. இத்தகை தஅவத்தல் மظلومி, நபிகளாருடைய ஹதீஸாக இருக்கின்றது. இத்தகை தஅவத்தல் மظلومி, அதாவது அநியாயம் செய்யப்பட்ட நபருடைய அந்த பதுவாவை, அந்த துவாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். யாருக்கேனும் நாம் அநியாயம் செய்துவிட்டால் நமக்கு எதிராக, யா அல்லாஹ் இந்த நபர் உறவாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், நட்புறவாக இருக்கட்டும், அவருக்கு நாம் அநியாயம் செய்து விட்டோம். நிலத்தில் மோசடி செய்திருக்கலாம், வியாபார பொருளில் மோசடி செய்திருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் நாம் மோசடி செய்திருக்கலாம். நமக்கு எதிராக அவர் கரங்களை உயர்த்தி விட்டால், எந்த ஒரு திரையும் இல்லாமல், எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல் நேரடியாக அந்த துவா அல்லாஹ்வை சென்று அடைகின்றது. அல்லாஹ் அந்த துவாவை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கின்றான், கபூல் செய்கின்றான். அதற்குண்டான தண்டனையை உலகத்திலேயே அவரை அனுபவிக்க செய்கின்றார். அவைதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இத்தகை தஅவத்தல் மظلومி, அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவாவை, பதுவாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். யாருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது? அவர்கள் அடுத்த நபராக இருக்கின்றார்கள், பயணத்தில் இருக்கக்கூடிய நபர், முசாபிராக இருக்கின்றார், தொலை தூரத்துடைய பயணத்தில் சிரமத்தோடு பயணம் மேற்கொள்கின்றார். அன்றைய காலத்தில் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒட்டகத்தின் மூலமாக பயணம் செய்வார்கள், குதிரையின் மூலமாக பயணம் செய்வார்கள். நம்முடைய காலங்களில் கூட நாம் பார்த்திருக்கலாம், மாட்டு வண்டியில் பயணம் செய்த காலகட்டங்கள். சிரமத்தோடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய 60-70 கிலோமீட்டர்கள், 100 கிலோமீட்டர் அதற்கு மேலாக கூட நடந்தே பயணம் செய்யக்கூடிய பயணிகளை பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். பயணத்தில் இருக்கக்கூடிய நபர் சிரமத்தில் இருப்பதன் காரணமாக அந்த நபர் துஆ செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பயணத்தின் போது அவர் செய்கின்ற அந்த துஆவை கண்டிப்பாக அங்கீகரிக்கின்றான். ஒரு பயணி முசாஃபிர் அவர் பயணம் செய்கின்ற அந்த நேரத்திலே அவர் செய்கின்ற அந்த துஆவை கண்டிப்பாக அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். இரண்டாவது நபர் இவர். மூன்றாவது நபர் யார் என்று பார்த்தால், இவரிடத்திலே நாம் ஆதரவும் வைக்க வேண்டும், சிறிதளவு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் தான். இந்த மூன்றாம் நபரிடத்திலே நாம் ஆசையும் வைக்க வேண்டும், ஆதரவு வைக்க வேண்டும், அதே சமயத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் செய்கின்ற அந்த துஆவை பிள்ளைகளுக்காக வேண்டி, எந்த பெற்றோர்கள் பிள்ளைக்காக துஆ செய்கின்றார்களோ அந்த துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக அங்கீகரிக்கின்றான். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை சாலிஹான பிள்ளையாக வளர செய்வாயாக, நல்ல வார்த்தைகளை கொண்டு என்னுடைய பிள்ளையை சிரமம் இல்லாமல் வளர செய்வாயாக, ஹாஃபிஸாக ஆக்குவாயாக, ஆலிம்களாக ஆக்குவாயாக, தொழுகையாளியாக ஆக்குவாயா. எப்படியாக நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு துஆ செய்து விட்டால் பெரும் பாக்கியம். இதையெல்லாம் நம்ம ஆதரவு வைக்க வேண்டும், ஆசை வைக்க வேண்டும். என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் நற்காரியங்களை கொண்டு. அவன் வியாபாரத்தில் சிரமப்படுகின்றான், யா அல்லாஹ் அந்த வியாபாரத்திற்குரிய சிரமங்களை போக்கி அவனுடைய வியாபாரத்தில் லாபத்தை கொடு, ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு என்பதாக பெற்றோர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்து விட்டால் அல்லாஹ் அந்த துஆவை கண்டிப்பாக அங்கீகரிக்கின்றான். அதே சமயம் எதை நினைத்து நாம் பயப்பட வேண்டும் என்றால், பெற்றோருடைய பதுஆக்களை நினைத்து நாம் பயப்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் பல பெற்றோர்கள் பல முதியோர் இல்லங்களில் இருக்கின்றார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுப்பதே இல்லை. உணவுடைய நெருக்கடி ஏற்படட்டும், வருமானத்துடைய நெருக்கடி ஏற்பட்டும், நோய்வாயுடைய சிரமங்கள் ஏற்படட்டும், எந்த நிலையாக இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் பட்டினி விட்டது கிடையாது. தான் சாப்பிடவில்லை என்றாலும் சரி, தனக்கு இல்லை என்றாலும் சரி, தன்னுடைய கணவனுக்கு இல்லை என்றாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகள் பட்டியலிடக்கூடாது. நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, நான் பட்ட சிரமம் என்னுடைய பிள்ளை படக்கூடாது. எல்லோருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லோ பெற்றோரும் சொல்வார்கள், நான் பட்ட சிரமம் என்னுடைய பிள்ளை படக்கூடாது. நாங்கள் தான் கஷ்டப்பட்டு விட்டோம், நல்ல முறையில் என் பிள்ளை படித்து உயர்ந்த தரஜாக்களை அடைய வேண்டும் என்பதாக பெற்றோர்கள் ஆசைப்படுகின்றார்கள். கடன்களை வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கின்றார்கள். கடன்களை வாங்கி பிள்ளைடைய வாழ்க்கை முன்னேறுவதற்குண்டான
முயற்சிகளை, காரியங்களை செய்கின்றார்கள். எல்லாம் படித்து விடுகின்றான், உயர்ந்த தரஜாக்களை, உயர்ந்த அந்தஸ்துகளை அடைகின்றான், உயர்ந்த உத்தியோகத்தை அடைகின்றான், கை நிறைய சம்பாதிக்கின்றான். ஆனால் பெற்றோர்கள் பேசுகின்ற பேச்சுகளை பொறுத்து கொள்ள முடியாமல், அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சுகளை பொறுத்து கொள்ள முடியாமல், அவள் தருகின்ற சிறிதளவு சிரமத்தை நாம் பொறுத்து கொள்ள முடியாமல், பெற்றோர்களை வீட்டை விட்டு நாம் விரட்டக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நாம் அப்படி விரட்டி விட்டு அவர்கள் நமக்கு பாதகமாக பதுவாக்கள் செய்து விட்டால் அல்லாஹ் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வான். ஆனால் செய்ய மாட்டார்கள். எந்த ஒரு பெற்றோரும் வாயளவிலே பிள்ளைகளுக்காக பதுவாக்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் உள்ளம் இருக்கின்றது, அவருடைய வயிறுகள் இருக்கின்றது. பசியின் காரணமாக, பட்டினியின் காரணமாக வயிறுடைய அந்த பசி அவருக்கு அந்த பிள்ளைகளுக்கு பதுவா செய்யும். ஏனென்றால் சிறு பிராயத்திலே நமக்கு உணவளித்து தான் பட்டியலிருந்த அந்த பெற்றோர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் முறையிலும் தாய் தந்தையுடைய ஹிதுமாத்திலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கழிக்கின்றார். பிறந்தது முதல் இறக்கும் வரையிலும் தன்னுடைய தாய் தந்தை பெற்றோருடைய ஹிதுமாத்திலே பணிவிடையிலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கழிக்கின்றார். கழித்தாலும் கூட தாய் தந்தைக்கு செய்த உபகாரங்களில் எந்த ஒரு உபகாரத்தையும் செய்யவில்லை. கருவறையில் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அந்த குழந்தை எட்டி மிதிப்பதின் மூலமாக தாய்க்கு ஏற்பட்ட அந்த ஒரு வலி, அந்த வலிக்கு கூட அந்த சமமாகாது என்பதாக சொல்கின்றார். அப்பேற்பட்ட உபகாரிகளாக பெற்றோர் இருக்கின்றார். ஆகவே பெற்றோருடைய துவாக்களை ஆதரவு வைக்க வேண்டும், ஆசை வைக்க வேண்டும். அதே சமயம் பெற்றோருடைய பதுவாக்களை அஞ்சி நாம் பயப்பட வேண்டும். நான்காவது சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். இதா மாதல் ஆபது இன்னும் கத்த அமல் குல்லு இல்லா மின் சலாஃபின். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும், நன்மை சேர்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதோடு துண்டித்தப்படுகின்றது. 3 காரியங்களை தவிர சதகத்துல் ஜாரியத்துன், சதகத்துல் ஜாரியா பள்ளிவாசலுக்கு உதவி செய்வது, மக்களுக்காக வேண்டி கிணறை வெட்டி விடுவது, ஆறுகளை குளங்களை தூர்வாரி விடுவது, மக்களுக்கு பிரயோஜனம் தரும்படியாக ஒரு மரத்தை நடுவது, இப்படியாக தொடர்படியாக இருக்கக்கூடிய தர்மங்கள். இந்த தர்மத்தின் மூலமாக அந்த மனிதனுக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக இல்முன் இன்தஃபா பிஹி, ஒரு அமலை, ஒரு இல்மை அவர் கற்றுக்கொண்டார், அந்த இல்மை பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படியாக தொடர்படியாக அந்த இல்மு ஒருவர் மாறி ஒருவராக செத்துக் கொண்டே இருக்கும். ஏனால் யாரெல்லாம் அமல் செய்கின்றார்களோ அந்த அமல் அனைத்தும், அதற்குண்டான நன்மைகள் அனைத்தும் இருக்கும், போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது நபர் வலதுல் சாலிஹன் யதுஉ லஹு, சாலிஹான பிள்ளை, அதுவும் பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. அப்பேற்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். சாலிஹான பிள்ளையை நாம் அந்த பெற்றோர்களுக்கு உருவாக்க வேண்டும். அந்த பிள்ளை நமக்கு துஆ செய்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆக்களை கண்டிப்பாக அங்கீகரிக்கின்றான். நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட குர்ஆனிலே பெற்றோர்கள் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டியிருக்கின்றான். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய தருணத்திலே என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எப்படி உபகாரம் செய்தார்களோ அதே போன்று நீ அவர்களுக்கு உபகாரம் செய்ய அல்லாஹ். இந்த துவாவை பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றது. ஆக முதலாவதாக அநியாயம் செய்யப்பட்ட நபருடைய துவாவை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அவருடைய துவா கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுகின்றது. முசாஃபிர் பயணத்தில் இருக்கக்கூடிய நபர், அவருடைய துவா அங்கீகரிக்கப்படுகின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்கின்ற துவா, பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்கின்ற துவா, இந்த துவா இதெல்லாம் இன்னும் பல துவாக்கள் இருக்கின்றது. அருமையானே, துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் துவாக்கள் செய்யக்கூடிய முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அழகான துணியை கொண்டு நீங்கள் இறைவனிடத்தில் துஆ செய்யும் பொழுது எப்படி துஆ செய்ய வேண்டும் என்ற முறையை கற்றுத் தருகின்றார். சிரமமான முறையிலும் அல்ல, நமக்கெல்லாம் தெரிந்த முறைதான். தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையிலே ஒவ்வொரு ரக்காஅத்திலும் ஓதப்படுகின்ற சூரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்
غير المغضوب عليهم ولا الضالين. இந்த துஆ தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துஆ கேட்கும் பொழுது முதலாவதாக அல்லாஹ்வை நாம் எந்த அளவிற்கு புகழ முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வை புகழ வேண்டும். துஆவுடைய ஆரம்பத்தில் எந்த துஆவாக இருக்கட்டும், எப்பொழுது செய்கின்ற துஆவாக இருக்கட்டும், முதலாவதாக துஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை நாம் அதிகமாக புகழ வேண்டும். அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை புகழலாம். அல்லாஹ் நீ உபகாரி, நீ மன்னிப்பவன், கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன் என்பதாக அரபி வார்த்தைகளை கொண்டு அல்லது நமக்கு தெரிந்த அந்த பாஷைகளின் மொழிகளை கொண்டு நாம் அல்லாஹ்வை புகழலாம். அடுத்த கட்டமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும். முதலாவதாக அல்லாஹ்வை புகழ வேண்டும். இரண்டாம் கட்டமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்துகளை ஓத வேண்டும். அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அடுத்தபடியாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். முதல் கட்டமாக அல்லாஹ்வை புகழ்ந்ததுக்கு பின்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதியதுக்கு பின்பதாக அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நேரான பாதை எனக்கு காட்டு. ஹிதாயத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். மறுமையுடைய வாழ்க்கையுடைய வெற்றியை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் பெறுகின்ற வெற்றி நிரந்தர வெற்றி அல்ல, மறுமையுடைய வெற்றி தான். அதை தான் நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈமானில் முழுமையாக இருக்கக்கூடியது மறுமையை பற்றி நம்புவது. அந்த மறுமையுடைய வெற்றியை தான் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக தான் உலகத்துடைய நற்காரியங்களை, உலகத்துடைய நம்முடைய தேவைகளை, ஹாஜாத்துகளை ஹலாலான முறையில் பூர்த்தி செய்திருக்கின்றார் என்ற ஹலாலான ஹாஜாத்துகளை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய முறை. இந்த முறைகளை கேட்டதுக்கு என்பதாக நம்முடைய துஆக்களை கண்டிப்பாக இஸ்திக்ஃபார் இருக்க வேண்டும். நம்முடைய துஆக்களை தேவைகளை கேட்டாலும் கூட சொல்லலாம், நான் பாவமே செய்யவில்லை என்பதாக சொல்லலாம், நான் ஏன் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நம்முடைய துஆக்களில் கண்டிப்பாக இஸ்திக்ஃபார் இருக்க வேண்டும். நான் பாவமே செய்யவில்லையே, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து விட்டாய் அல்லாஹ். ஒரு கால் எங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்கள் மீது நீ இரக்கம் காட்டவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து விட்டான். சொல்கின்றார்கள், அல்லாஹ் நீ என்னை மன்னித்து விட்டாய், ஒரு கால் எங்களை நீ மன்னிக்காமல் போயிருந்தால், என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்காமல் போயிருந்தால், எங்கள் மீது நீ இறக்கப்படவில்லை என்றால் லனகூனன்ன மினல் காஸிரீன், யா அல்லாஹ் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறியிருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி கேட்ட துவா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சமாக 100 முறை 200 முறை இஸ்திக்ஃபார் ஓதக்கூடிய வளமை கொண்டவர்களாக இருந்தார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நபிமார்கள் பாவங்களை விட்டு முழுமையாக தூரமாக்கப்பட்டவர்கள், பாவங்களை செய்யாத மனிதர்களில் புனிதர்களாக வாழ்ந்தவர்கள் நபிமார்கள். அவர்களும் கூட பாவம் மன்னிப்பு கண்டிருக்கின்றார் என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே அந்த துஆக்களிலே கண்டிப்பாக நம்முடைய துஆக்களில் இஸ்திக்ஃபார் இருக்க வேண்டும். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ ஹதீஸில் இப்படி வருகின்றது, இந்த துஆவை ஓதிவிட்டு யார் தன்னுடைய ஹாஜாத்துகளை முன்வைக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹாஜாத்துகளை அவர்களுக்கு பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்து வைக்கின்றார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆவை தன்னுடைய துஆக்களை சேர்த்து ஓதி இதற்கு பின்பதாக யார் தன்னுடைய ஹாஜாத்துகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த ஹாஜாத்துகளை கண்டிப்பாக அங்கீகரிக்கின்றான் என்பது ஹதீஸ் வருகின்றது. இந்த துஆக்கள் எல்லாம் கண்டிப்பாக நாம் துஆக்கள் சேர்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் எந்த துஆக்களில் பெற்றோர்களுக்காக உள்ள பங்கு இல்லையோ அந்த துஆக்கள் மறுக்கப்படுகின்றது. கை ஏந்தியது முதல் கை இறக்கும் வரையிலும் எந்த துஆவில் பெற்றோர்களுக்கு நாம் துஆ செய்யவில்லையோ, பெற்றோர்களுக்கான பங்கை நாம் வைக்கவில்லையோ, அதாவது ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இந்த பங்களிப்பு இல்லையோ, இந்த வார்த்தை இல்லையோ, இந்தவாக இருக்கலாம், வேறு வார்த்தையாக கூட இருக்கலாம். குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை நாம் சொல்கின்றோம், நாம் வேறு விதமாக கூட துஆ செய்யலாம். யா அல்லாஹ், என் பெற்றோர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள், யா அல்லாஹ் அந்த நோய்க்கு நீ ஷிஃபாவை கொடு யா அல்லாஹ்.
பெற்றோர்கள் சிரமப்படுகின்றார்கள் அல்ல, அந்த சிரமத்தை நீ போக்கி வையலாம். இப்படியாக பெற்றோர்களுக்கு பங்களிப்பு இல்லாமல் எந்த துவாவை நாம் செய்கின்றோமோ அந்த துவாக்கள் மறுக்கப்படுகின்றது. பெற்றோர்களுக்கு பங்களிப்போடு நாம் துவா செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாக்களை அங்கீகரிக்கின்றார். நம்முடைய துவாக்களில் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துகளை ஓத வேண்டும், மறுமையுடைய வெற்றியை பற்றி நேரான பாதை இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை அல்லாஹ்விடத்தில் நாம் முன்வைக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக உலகத்துடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நாம் முன்வைக்க வேண்டும். அடுத்தபடியாக இஸ்திக்ஃபார் நம்முடைய துவாவின் பாவ மன்னிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கான உள்ள பங்கை நாம் நம்முடைய துவாக்களில் ஒரு அங்கமாக வைக்க வேண்டும். அருமையா, இந்த ஷர்த்துகள் எல்லாம் நம்முடைய துவாக்கள் இருந்தால் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் என்னை அழைத்தால் நான் உங்களுக்கு பதில் தருவேன் என்ற அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த வாக்குறுதி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நிபந்தனைகள் எல்லாம் இல்லாமல் போனால் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படும் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த நிபந்தனைகள் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்கின்ற எல்லா விதமான துவாக்களையும் கண்டிப்பாக அங்கீகரிப்பான் என்பதை ஆதரவு வைக்கணும். அருமையாளே, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்த பாக்கியம் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கக்கூடிய பாக்கியத்தை துவாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அது மட்டும் அல்லாமல் துவா எவ்வளவு பவரானது என்றால் அத்துஆஉ ரத்துல் கலாஇ வல் பலா. பராத் வந்தால் நாம் எல்லாம் சொல்லுவோம், கலா கதிர்கள் நிவர்த்தி செய்யப்படக்கூடிய ஒரு நாள் என்பதாக நாம் சொல்லுவோம். கலா கதிர்களை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விஷயங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனை முடிவு செய்கின்றான். அந்த சோதனைகளை அந்த மனிதனை விட்டு தூரமாக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விதமான அமல்களுக்கு மட்டும் தந்திருக்கின்றான். அது தொழுகையும் அல்ல, ஹஜ்ஜும் அல்ல, நோன்பும் அல்ல. இரண்டு விதமான அமல்கள், ஒன்று துவா, இரண்டாவது சதகா. ஒன்று இருக்கின்றது துவாவாக இருக்கின்றது, துவாவின் மூலமாக துஆஉ ரத்துல் கலாஇ வல் பலா. துவா இருக்கின்றது கலா கதிர்களை மாற்றக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கின்றது. அதே போன்று சதகாவும் கலா கதிர்களை மாற்றக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கின்றது. அருமையாளே, சதகாக்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வை முழுமையாக வணங்கி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.